ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் டெய்லியும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக 2026 வந்து டிஎன்பிசியில் வந்து எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்லைன் பிளான் கூட வெளியிட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணாலே 2026 கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடலாம். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். சென்னை கோட்டூர்புரத்தில் சிறார் அறிவியல் பூங்கா ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ளது. முதலிடத்தில் முருங்கைச்சாறு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு அளிக்கப்பட்ட இரவு விருந்து மெனு கார்டு வைரல். அதில் தென்னிந்தியா உணவான முருங்கைச்சாறு இலை முதலிடம் பிடித்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 16% வளர்ச்சி. தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 16% வளர்ச்சி அடைந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தை காட்டிலும் உற்பத்தி துறையிலும் தமிழகம் முன்னேறியுள்ளது. முதலீட்டாளர் மாநாடுகள் மூலமாக ரூபாய் 11.40 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை 47% உயர்வு. அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. இதை பற்றி 4000 அதாவது ஸ்மிருதி மந்தனா சாதனை. சர்வதேச மகளிர் T20 கிரிக்கெட்டில் 4000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை. சர்வதேச அளவில் 2வது வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஸ்மிருதி மந்தனா. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேருந்து நமக்கு வந்து 3 or 4 கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வதேச பேட்மின் ஆன்சி யங் சாம்பியன். சர்வதேச பேட்மின் போட்டியில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற தென்னாப்பிரிக்காவின் ஆன்சி யங் சீனாவின் வாங்கிசியை வீழ்த்திய 11 முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஜப்பான் கொண்டோ மோடாவின் சாதனை சமன் செய்தார். பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டினர் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் என்ற விருது வழங்கி கௌரவிப்பு. மத்திய பட்ஜெட். மக்களும் கருத்தளிக்கலாம். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற விரும்பும் புதிய விதிமுறைகள் திட்டங்கள் குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கலாம். வரும் நிதி ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெறும் நிலையில் மக்களின் பங்களிப்பை கோருகிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.